இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் அந்த கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது. நபி தோழர்கள் என்பது ஆண்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பெண்கள் நபி தோழியர்களாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படிக்கின்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். 2019 ஆண்டு மும்பையில் நடந்த ஏஆர் ரகுமான் ஆஸ்காரை வென்ற 10 இயர்ஸ் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் 10வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ரகுமானின் மகள் புர்கா அணிந்துள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. அதே புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த எழுத்தாளரும் பெண்ணியவாதியுமான தஸ்லிமா நஸ்ரின் இப்படி எழுதியிருந்தார்: ஏஆர் ரகுமானின் இசையை மிகவும் விரும்புகிறேன், ஆனால் அவரது அன்பான மகளை பார்க்கும்போது எல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுவதை உணர்கிறேன். கலாச்சாரமிக்க குடும்பத்தில் உள்ள படித்த பெண்கள் கூட எளிதாக மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் என்பது வருத்தத்தை அளிக்கிறது. தனது ட்விட்டர் பக்கத்தில் மும்பையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பதிவு செய்து எழுதியிருந்தார். அவருடைய அந்த கருத்தியலுக்கு தமிழ்நாட்டில் சில பெண்ணியவாதிகள் ரகுமான் பிற்போக்குவாதிதான் என்றும் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றும் பதிவு செய்திருந்தார்கள். ரகுமான் பிற்போக்குவாதிதான் என்று எழுதிய பெண்ணியவாதிகளின் வரலாறுகள்தான் என்ன என்பதை பார்ப்போம். பெண்ணியம் என்ற சொல்லாடல் முதலில் தொழில் புரட்சியின் போதுதான் பயன்படுத்தப்பட்டது. தொழில் புரட்சிக்கு மனித வளம் அதிகம் தேவைப்பட்டதால் அதுவரையில் பெரும்பாலான பெண்கள் உணவு தயாரிப்பு, குழந்தை பராமரிப்பு போன்ற குடும்ப பணிகளில் மட்டுமே செய்து வந்த பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து தொழிற்சாலைக்கு பணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யும் போது பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கடுமையான பணிகளை செய்யும் போது பெண்கள் எளிதில் சோர்வடையும் நிலையும், மாதவிடாய், மகப்பேறு போன்ற காலங்களில் அவர்களுக்கு ஏற்படும் உடல் பிரச்சனைகளும் பெண்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுத்தது. சக தொழிலாளர்களான ஆண்களால் ஏற்படும் பாலியல் இன்னல்களும் அனைத்தும் பெண்களை துன்புறுத்தின. பாதுகாப்பு பெறவும் தங்கள் நியாயங்களை எடுத்துரைக்கவும் நீதி பெறவும் ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. பெண்களின் உரிமைக்கும் ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் பெண்ணியவாதிகள் என்றும், பெண் உரிமை பற்றிய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அதை சார்ந்த நடவடிக்கைகள் போன்ற கருத்தியல்கள் பெண்ணியம் என்றானது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்தான் பெண்ணியவாதிகள் அல்லது பெண்ணியம் என்ற கருத்தியலின் தொடக்கம். பெண்ணியத்தின் முன்னோடிகள் பலரின் பெயர்கள் இருந்தாலும் அவற்றின் முதல் பெயர் ஜெரோமி பெந்தம். இவர் இங்கிலாந்து நாட்டுக்காரர். தத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் புகழ்பெற்ற பெண்ணியத்தின் மூலவராக கருதப்படுகிறார். இவருடைய பணிகள் மிக முக்கியமானது. பெண்ணுரிமை மற்றும் ஓரினை சேர்க்கை போன்ற விடயங்களுக்கு போராடினார். இவரை தொடர்ந்து பெண்ணியம் குறித்து பேசிய இன்னொரு நபர் மார்க்கிஸ் டி கண்டோரசிட். இவர் பிரெஞ்சு நாட்டுக்காரர். பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தில் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து பெண்களுக்கு சிறப்பு சலுகைகளை பெற்று தந்தார். ஜெரோமி பெந்தமும் மார்க்கிஸ் டி கண்டோரசிட்டும் இந்த இரண்டு பெண்ணியவாதிகளுமே ஆண்கள். இவர்களுக்கு முன்பும் பின்பும் பெண்களின் உரிமைக்கு பல பேர் போராடி இருந்தாலும் இவர்கள் இருவருமே பெரும் தாக்கங்களை உருவாக்கினார்கள். இவர்களை அடுத்து பெண்ணியத்தின் மிக முக்கிய ஆளுமையாக கருதப்படுபவர் மேரி உல்ஸ்டன்கிராஃப்ட். இவர்தான் பெண்ணியவாதிகளில் முதல் பெண் பிரதிநிதி என்றும் பெண்ணியவாதிகளும் போற்றப்படுகிறார்கள் என்பதால் இவரை பற்றி மேரி உல்ஸ்டன் 1759 லண்டனில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் 7 குழந்தைகளில் இரண்டாவதாக பிறந்தார். மேரியின் தந்தை எட்வர்ட் ஜானின் குடிப்பழக்கத்தால் மேரியின் குடும்பத்தில் வறுமை வந்து சேர்ந்து கொண்டது. தினந்தோறும் குடித்துவிட்டு வந்து மேரியின் தாயை அடித்து துன்புறுத்துவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மேரியிடம் போராட்ட குணம் உருவானது. 1794 தனது 35வது வயதில் தான் காதலித்து வந்த கில்பர்ட் இம்மலாவை திருமணம் செய்து கொண்டார். சரியாக 2 ஆண்டுகள் கழித்து 1796 தனது காதலன் கில்பர்ட் இம்பலா உண்டான நட்பை முறித்து கொண்டார். பின்னர் முதல் காதலை விட்டு பிரிந்த அடுத்த 1 வருடத்தில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் நடந்தபோது காட்வினுடைய குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருந்தார். திருமணம் என்பது பெயரளவிலேயே நடந்தது. மேரியை பொறுத்த வரையில் திருமணம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியான விபச்சாரம் என்று எண்ணி இருந்ததே காரணம். மேரிக்கு பிறகு அமெரிக்காவில் பெண்ணிய சிந்தனைகளை விதைத்தவர்கள் இவர்கள்: எலிசபெத் கே டி ஸ்டண்டன், சூசன் பி ஆண்டனி,
லுக்ரிடியோ மோத். இவர்கள் அனைவரும் பெண் விடுதலை, பெண் சிந்தனைகளுக்கு புது வடிவங்களை கொடுத்தார்கள். இதுபோன்ற பெண்ணியவாதிகளின் செயல்பாடுகளை 3 வகையாக பிரிக்கலாம் அல்லது 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 1848 முதல் 1920 வரையில் முதல் அலைய பெண்ணியம், ஃபர்ஸ்ட் வே ஃபெமினிசம். 1960 இருந்து 1980 வரையில் இரண்டாம் அலை பெண்ணியம், செகண்ட் வே ஃபெமினிசம். 1996க்கு பிறகு மூன்றாவது அலை பெண்ணியம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம். முதல் அலை பெண்ணியம் என்பது பெண்கள் சொத்துரிமை, வாக்குரிமை பெறுவதற்கு முதல் அலை பெண்ணியவாதிகள் போராடினார்கள். பெண் உரிமைகள் அதிகமாக உள்ளது என்று சொல்லப்படும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் கூட பெண்கள் வாக்குரிமை பெறுவதற்கும் சொத்துரிமை பெறுவதற்கும் போராடியே பெற வேண்டி இருந்தது. இரண்டாம் அலை பெண்ணியம். இரண்டாம் அலை பெண்ணியவாதிகள் குடும்பத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமைகளையும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான குடும்ப பொறுப்புகள், ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் பாலியல் உரிமைகள் வழங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். இரண்டாம் அலை பெண்ணியவாதிகள் பாலியல், ஆபாசம், லெஸ்பியன் இதுபோன்ற விடயங்களில் இரண்டாம் அலை பெண்ணியம் சரிவை சந்தித்தது. மூன்றாம் அலை பெண்ணியவாதிகள் பெண்ணியத்தை வேறொரு எல்லைக்கு எடுத்துச் சென்றார்கள். பாலுறவு சுதந்திரம், செக்ஷுவல் ஃப்ரீடம், கட்டுப்பாடற்ற பாலுறவு, ஃப்ரீ செக்ஷுவல், குழந்தை பேறு சுதந்திரம், ரீப்ரொடக்டிவ் ஃப்ரீடம், தன் மனம் போன போக்கில் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ முற்படுவதுதான் பாலியல் விடுதலை மற்றும் பாலியல் சுதந்திரம், செக்ஷுவல் லிபரேஷன் ஆர் செக்ஷுவல் ஃப்ரீடம் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். இவை இரண்டுமே வெவ்வேறானவை. மூன்றாம் அலையும் தாண்டி தற்போது புரட்சிகர பெண்ணியம் என்ற பெயரில் பெண்ணியம் புது வடிவம் பெற்றிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னா ஹெட்சால் என்பவரால் ஃபெமன் என்ற பெண்ணிய அமைப்பு உக்ரைனில் உருவாக்கப்பட்டது. உக்ரைன் நாட்டு சுதந்திர தினத்தன்று ஃபெமன் அமைப்பை சார்ந்த ஒக்சானா சாக்சோ என்ற இளம்பெண் பொது இடத்தில் மற்றவர்களின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக மேலாடையை களைத்து எறிந்துவிட்டு அரை நிர்வாணமாக வீதிக்கு வந்தாள். உள்ளூர் முதல் உலக ஊடகங்கள் வரை பெரிதாக இது பேசப்பட்டது. பின்பு அரை நிர்வாணமே தங்கள் ஃபெமன் அமைப்பின் அடையாளமாக மாற்றிக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் ஆண் பெண் சமத்துவம் என்பதில் ஆரம்பித்த பெண்ணியம் தற்போது படிப்படியாக பரிமாணம் அடைந்து மேற்கத்திய பாலுறவு சுதந்திரம், கட்டுப்பாடற்ற பாலுறவு, குழந்தை பேர் சுதந்திரம் என்று விரிந்து இப்போது அதையும் தாண்டி விலைமாதர்கள் உரிமை, மேலாடையின்றி வெளியில் செல்ல சுதந்திரம் என்று போய்கொண்டிருக்கும் மொத்த உருவம்தான் பெண்ணியம். இப்படி இருக்கும் பெண்ணியவாதிகள் வரலாறுகள், பெண்ணியவாதிகள் தோன்றிய இடத்திலும் பெண்ணியம் பேசும் கருத்தியல் கொண்ட இடத்திலும் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்த போது எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் பத்திரிகையில் ஜனவரி 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலக அளவில் பெண்கள் அதிகமாக பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படும் பட்டியலில் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லை. உலக அளவில் 15 வயதிலிருந்து 19 வயதுக்குள்ளாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் நாடுகள் பட்டியலை teenhelp.com என்ற இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் 15 இடங்களில் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லை. பதின்ம பருவத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பட்டியலை onmaster.com என்ற இணையதளம் வெளியிட்டுள்ளது. இதில் 15 இடங்களை அறிவித்தது அந்த இணையதள பத்திரிகை. அந்த 15 இடங்களிலும் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இல்லை. பெண்களை அடிமையாக நடத்துகிறார்கள். பாலிய திருமணம், பணத்துக்காக திருமணம், பலதார திருமணம் என்று பெண்களை இழிவுபடுத்துவதாக விளம்பரப்படுத்தப்பட்ட எந்த இஸ்லாமிய நாடுகளும் இதில் இடம் பிடிக்காது எனக்கு வியப்பை தந்தது. வறுமையிலும் அறியாமையிலும் சிக்கி தவிக்கும் நாடுகளாக கூறப்படும் ஆப்பிரிக்க நாடுகளில் கூட இப்பட்டியலில் இடம்பெறவில்லை. இப்பட்டியலை வெளியிட்டவர்கள் பெண்ணியம் என்ற கருத்தியலும் பெண்ணியவாதிகள் அனைவரும் தோன்றியதாக கூறப்படும் மேற்கத்திய நாடுகள் கொடுத்த பட்டியல்கள் தான் இவை. இஸ்லாம் என்றாலே பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற பிரச்சாரத்தை மட்டுமே உணர்ந்த எனக்கு இப்பட்டியல் பெரும் அதிர்ச்சியை தந்தது. பிறகுதான் இஸ்லாத்தின் இறைவேதமான குரானில் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியோடு தேடத் தொடங்கினேன். இஸ்லாமியர்களின் இறைவேதமான குரானில் கூறப்பட்டது, அத்தியாயம் 4 வசனம் 1, மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான்.
உயிர்கள் ஒரே உயிரிலிருந்து படைக்கப்பட்டதாக இவ்வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உயர்வு தாழ்வு இல்லை என்கிறது. இன்றைய விஞ்ஞான உலகத்தில் கூட பெண்களை ஆண்களோடு சமமாக எண்ண தயாராக இல்லாத சமூக நிலையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறது. ஆண் பெண் சமத்துவம் மட்டுமல்லாமல் பெண் சமத்துவத்தை பேசிய இஸ்லாம் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிறது. இன்று கூட நம் நாட்டிலேயே பல பகுதிகளில் பெண் சிசு கொலை நடப்பது நாம் அறிந்த ஒன்றுதான். அன்றைய அரேபியாவில் சொல்லவா வேண்டும், பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு சமூகத்தில் எந்த மதிப்பும் இல்லை என்பதுதான். இஸ்லாம் அதை தடுத்து நிறுத்தியது. குர்ஆனில் அத்தியாயம் 16 வசனம் 58-59 குறிப்பிட்டது, அவர்களில் ஒருவருக்கும் பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகின்றது, அவன் கோபமுடையவனாகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அந்த கெடுதிக்காக சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை மண்ணில் புதைத்து விடுவதா அவர்கள் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா? பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்திற்காக எந்த தவறும் எந்த பாவமும் செய்யாத குழந்தை பருவத்திலேயே கொலை செய்யும் அந்த கொடூரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டித்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தனக்கு பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை உயிருடன் புதைக்காமலும் இழிவாக கருதாமலும் ஆண் குழந்தைகளை விட தரம் தாழ்த்தாமலும் இருக்கிறானோ அவனே அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை மட்டும் பாதுகாக்க இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. அத்தியாயம் 31 வசனம் 14 தமது தாய் தந்தைக்கு நன்றி செய்வதை பற்றி மனிதனுக்கு நாம் நல் உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலகீனத்தின் மேல் பலகீனம் கொண்டவளாக துன்பத்தை அனுபவித்து அவனை சுமந்தாள். எந்த மனிதனும் எந்த உயர்வான நிலையில் இருந்தாலும் அவன் தாயின் வயிற்றில் இருந்தபோது அந்த மனிதனை தனது வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாது பொறுத்து பெற்று வளர்த்த தாயானவள் அவனுக்கு இருக்கும் உயர்வான இடத்தை விட உயர்வானவன் என்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொர்க்கத்தை நோக்கியதாக இருக்கின்ற போது இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அந்த சொர்க்கம் உங்களுடைய தாயின் காலடியிலே இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக தாய் என்பவள் ஒரு பெண். பெண்ணிற்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேற எந்த ஒரு தத்துவத்தையும் மார்க்கத்தையும் உலகத்தில் வேறு எங்குமே நாம் காண முடியாது. தாயை போற்றுவது மட்டுமில்லாமல் அவர்களை பாதுகாப்பதும் இன்றியமையாவது என்கிறது இஸ்லாம். எந்த ஒரு பெண்ணையும் அவள் விருப்பமின்றி அடையக்கூடாது என்கிறது இஸ்லாம். குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் யாதொரு பெண்ணையும் பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானது அல்ல என்கிறது இஸ்லாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மகர் கொடுத்துதான் செய்ய வேண்டும் என்கிறது இஸ்லாம். அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு திருமண கட்டணம் கொடுத்தே திருமணம் செய்ய வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட வாசகம் அத்தியாயம் 4 வசனம் 4 நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு அதற்குரிய மகரை கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஒரு சிறிதை அவர்கள் மனமாற உங்களுக்கு விட்டு கொடுத்தால் அதனை மகிழ்ச்சியுடன் புசிக்கலாம் என்கிறது இஸ்லாம். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு திருமண கட்டணமாக பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லற வாழ்வில் இணைந்திருக்க முடியாத நிலையில் இஸ்லாமிய திருமண சட்டம் அல்லது தலாக், ஒரு முறை தலாக்கு கூறப்பட்டால் உறவு முறிந்துவிட்டது என்று அர்த்தமாகிவிடாது. விரும்பினால் சேர்ந்து வாழலாம். 2வது முறை தலாக் பின்னரும் கூட சேர்ந்து வாழலாம். 3வது முறை தலாக் சொல்லிய பிறகே இஸ்லாமிய சட்டம் விவாகரத்து செய்து கொண்டதாக அறிவிக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் தலாக் என்பதை வெறுக்க வேண்டிய ஒன்றாக கருதுகிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இனியும் சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலைக்கு தலாக் செய்து கொண்ட பிறகு பெண் நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் பல சலுகைகளை பெண்களுக்கு வழங்கியுள்ளது. 4வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அவர்கள் தலாக் சொல்லிவிட்ட பின்பு பெண்களுக்கு அவர்களது திருமணத்திற்காக கொடுத்த மகரை திரும்ப பெறக்கூடாது.
குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் 241வது வசனம், தலா கூறப்பட்ட பெண்கள் இத்தா காலமான 3 மாதவிடாய் காலம் முடியும் வரை கணவன் சொத்திலிருந்து உணவு, உடை, உறவிடம் மற்றும் பராமரிப்பு பெற தகுதி உண்டு என்கிறது. குர்ஆன் 2வது அத்தியாயம் 232வது வசனத்தில் இத்தா காலம் முடிந்து அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அதை தடுக்க கூடாது என்கிறது. குர்ஆன் 2வது அத்தியாயம் 240வது வசனத்தில் கணவன் இறந்துவிட்டால் தங்கள் மனைவிகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடாமல் ஓராண்டு வரை உணவு, உடை வழங்க வேண்டும். அவர்கள் தாமாகவே சென்று திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மீது குற்றமில்லை என்கிறது குர்ஆன். இப்படி பெண்களுக்கான விவாகரத்திலும் பலவிதமான சலுகைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்குது. அதாவது தன்னுடைய சம்மதம் இல்லாமல் கணவர் தேர்ந்தெடுத்து இருந்தால் அந்த திருமணமே செல்லுபடியாகாது. கடைசி வரைக்கும் நீங்கள் முஸ்லீம் திருமணங்களில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு போய் கேட்பாங்க, சம்மதமான்னு சொல்லி கேட்பாங்க. கடைசி அந்த பொண்ணு கையெழுத்து போட்டாதான் அந்த திருமணமே செல்லுபடியாகும். இல்லாட்டி அந்த நேரம் வரைக்கும் மறுக்கிறதுக்கு உண்டான உரிமைகள் இருக்குது பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண் பெண்ணுக்கான கடமைகள், கணவன் மனைவிக்கான கடமைகள் எல்லாமே இருக்குது. சொல்லியும் கொடுத்துருக்குற, அதாவது ஒரு குடும்பத்தில் மனைவியோட பங்கு எப்படி இருக்கணும், கணவனோட பங்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக இருக்குது. இதை தாண்டி போகும்போது சொத்துரிமையில் சொத்தோட அளவு சிறிய பங்கோ நிறைவான பெரிய சொத்தோ, ஆனால் அதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானன்னு சொல்கிறத விட அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்கிறாங்க. ஆணுக்கு இவ்வளோ பங்கு, பெண்ணுக்கு இவ்வளோ பங்குன்ட்டு. சொத்துரிமையை பற்றி நம்ம இப்போ ரீசெண்டாக தான் பேசுகிறோம். பெண்களோட சொத்துரிமையை பற்றி சமீபமாக பார்த்தா சட்டங்கள்லாம் வருது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றியும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு திருமணம்னு வரும்பொழுது திருமணத்தில் பெண்ணுக்கான உரிமைகள் என்ன, ஃபஸ்ட்டு எப்படி மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். கணவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை. 2வது, அந்த திருமணத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் அதில் தொடர்ந்து நீடிக்க முடியாதுங்கிற நிலை வரும்போது என்ன, அந்த திருமணத்தை விட்டு முடித்து கொண்டு வெளியே செல்வதற்கு பெண்ணுக்கு வழிகள் எளிதாக உள்ளது. நீங்கள் இப்போ சொல்லப்போனால் தலாக்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கணவரை விட்டு பிரிந்து போகிறவருக்கு தலாக்னு ஒரு வழிமுறை இருக்குது. அப்படி கணவர் ஒத்துக்கிடாட்டி கூட, அதாவது பெண்ணை இனிஷியேட் பண்ண முடியும். அதை முன்னெடுத்து போய் எனக்கு இந்த திருமணத்தில் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி குலா அப்படிங்கிற முறையை இது பண்ணி போகலாம். ஸோ இதெல்லாம் பெண்ணுக்கான உரிமைகள் நிறைய பேசப்பட்டுட்டு இருக்கு. நம்மளோட கலாச்சார இஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கு. பெண்ணுக்கான உரிமைகள் பெண்களோட முக்கியத்துவம் அதிகமாக பேசியிருக்குது. அடுத்ததாக, இஸ்லாம் பெண்களுக்கு கல்வியை வழங்கவில்லை. இஸ்லாத்தில் பெண் கல்வி மறுக்கப்படுறதா சில குற்றச்சாட்டுகள் அங்கங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது, எழுந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு உதாரணமாக நான் என்னையே சொல்லலாம். என்னுடைய லைஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜ் செகண்ட் இயரில் என்னுடைய கல்வி தடைப்பட்டது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அப்பாவுடைய உடல்நிலை காரணம் காட்டி அந்த கல்வி எனக்கு தடைப்பட்டது. ஆனால் படிக்கக்கூடாது, பெண்ணை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த கல்வி தடைப்படலை. அந்த சூழல் காரணமாக அந்த நேரத்தில் அந்த கல்லூரி படிப்பு தடைப்பட்டது. அதன் பிறகு ஒரு 10 வருஷம் குடும்பம் சூழல் இப்படியாக போனது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னுடைய இணையர் இக்பால் கிட்ட நான் சொன்னேன்னா, நான் கண்டிப்பாக படித்தே தீருவேன், டிகிரியை நான் பாதியிலே விட்டுட்டேன், அந்த டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னார். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். இன்ஃபர்மேஷனுக்கு அவரும் அந்த இன்ஃபர்மேஷனை அவர் அக்செப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் திருப்பி பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. தென் பிஎஸ்சி ஐடி பண்ணேன். ஐடி 3 இயர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு பிஜியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணிவிட்டு இந்த காலேஜ் எல்லாமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில், அதாவது கரஸில் தான் நம்ம பண்ணணும். இது எல்லாமே குவைத்தில் இருக்கும்போது பண்ணது. அதாவது பிஎஸ்சி ஐடி எம்பிஏ ஹெச்ஆர் இதெல்லாம் குவைத்தில் இருக்கும்போது பண்ணது. நான் புத்தகத்தை எடுத்து படித்ததோடு மட்டும் இல்லாமல் 2 புத்தகங்களையும் நான் எழுதியிருக்கேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கோ அல்லது வேலைக்கு போகிறதுக்கோ அந்த மதம் எப்போதுமே ஒரு தடையாக இருப்பதில்லை. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் கல்விக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் தான் ஒரு ப்ரூஃப். ஆனால்
இஸ்லாம் பெண்களுக்கு எதிரானது என்று சித்தரிக்கப்பட்ட விடயம் உருவானது. அதற்கு காரணம் பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா மீது ஏவப்பட்ட வன்முறை. உயிர்நேயத்தை விரும்புகிற அனைவருமே மலாலாவின் மீது ஏவப்பட்ட வன்முறையை உலகமே கண்டித்தது. ஆனால் உள்ளார்ந்து தேடிய பொழுது ஓர் விடயம் கிடைத்தது. சுட்டதாக சொல்லப்பட்ட அமைப்பின் பெயர் தாலிபான்கள். தாலிபான் என்றால் மாணவர்கள் என்றுதான் பொருள். உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் மதராசகளில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களே எப்படி கல்விக்கு எதிராக இருக்க வேண்டிய காரணம் என்று தேடிய பொழுது அவர்கள் கல்விக்கூடங்களை தகர்த்தது உண்மைதான். அதில் மலாலாவினுடைய தந்தை யூசுப் அமெரிக்க உதவியோடு பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வந்தார். அதையும் சேர்த்தே தகர்த்தார்கள். தாலிபான்கள் செய்ததை எந்த ஒரு இஸ்லாமியனும் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் தாலிபான்கள் கல்விக்கூடங்களை தகர்ப்பிற்கு மிக முக்கியமான காரணங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை சட்டமான ஷரியத் சட்டத்திற்கு நேர் எதிராக செயல்பட்டதின் பின்னணியே அக்கல்விக்கூடங்கள் தகர்க்கப்பட்டதுக்கு காரணமாக இருக்கும் என்று மானருல் ஹீதா மாத இதழ் 2013 ஆண்டு பிப்ரவரியில் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறது. தாலிபான்கள் செய்த பிழையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கல்விக்கு எதிரானவர்கள் என்கிற போலி பின்பம் உருவானது. இஸ்லாம் எந்த காலத்திலும் பெண் கல்விக்கு எதிராக இருந்ததில்லை என்பதற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய குடும்பவியல் சட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் அந்த கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ நபிமொழிகள் அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பெற்று இருக்கிறது. ஆக இஸ்லாம் கல்விக்கு எதிரானது என்பது மிக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய். ஆகவே இஸ்லாம் என்பது கல்வியை மறுக்கவில்லை, அதுபோலவே சொத்துரிமையை மறுக்கவில்லை. இஸ்லாம் என்பது சமூக உரிமையை கூட மறுக்கவில்லை. சமூகத்திலே இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது சமூக விடுதலை என்று சொன்னால் அன்றைய அரேபிய சமூகம் பல்வேறு விதங்களிலே மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி இருந்த போது அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு முன்னேற்ற பாதையிலே, அதாவது பகுத்தறிவு பாதையிலே அந்த சமூகத்தை கட்டமைக்கின்ற போது அதற்கு மிக துணையாக இருந்தவர்கள் பெண்கள். ஆக நபித்தோழர்கள் என்பது ஆண்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பெண்கள் நபி தோழியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை இஸ்லாமிய வரலாற்றை படிக்கின்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்னை ஆயிஷா அவர்களின் வழியாக அறிவிக்கப்பட்டது என்ற பேருண்மை இதன் மூலம் மறைக்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் இறைவேதமான குரானுக்கு பிறகு முக்கியத்துவம் வாய்ந்தது நபிகள் மொழி அறிவித்ததும் நபிகளின் மொழிகளை அறிவித்ததும் அன்னை ஆயிஷா அவர்களே அதிக பங்கு வைத்துள்ளார். உலகின் பல சட்டங்கள் தோன்றுவதற்கு முன்பே 1400 வருடத்திற்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருக்கிறது இஸ்லாம் ஷரியத் சட்டம். சொத்துரிமை இப்போ ஒரு தாப்பன் இறந்துட்டாரு, இல்லை தாய் இறந்துட்டாங்க, அவங்களுடைய சொத்து உயிர் உள்ள வரைக்கும் அந்த தாயுடைய சொத்து அந்த தாப்பனுடைய சொத்து அவங்களுக்குள்ளதான். இப்போ என் சொத்து தான் எனக்குள்ளதான், என் பிள்ளை கூட கிடையாது. ஆனால் இறந்துட்டா அந்த ஸ்பாட்டை போய் அந்த சொத்து அங்கங்கே போய் உட்காந்துரும். யார்கிட்ட உட்காரோம்? ஆணுக்கு ஒரு பகுதி, பெண்ணுக்கு ஒரு பகுதி, அம்மாவுக்கு ஒரு பகுதி, அண்ணனுக்கு ஒரு பகுதி போய் உட்காரும். அப்போ சொத்துரிமை பெண்களுக்கு உண்டுன்னு இந்த கித்தாப், இந்த வேதம் சொல்லுது. அப்போ இந்த வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுபடி தான் நீங்கள் வாழணும். அப்போ உரிமை, விடுற உரிமை இருக்குது, சொத்துலையும் உரிமை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம். வெளியில் போய் சம்பாதிக்கலாமா, பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்கன்னா அதுவும் இறைவன் தடுக்கிறான். இல்லை பொய் அப்படிங்கிறான், நீ பேசுறதுலாம் பொய்யுங்கிறான். அப்போ வேதத்தில் என்ன சொல்கிறான்? பெண்களும் சம்பாதிக்கலாம், ஆண்களும் சம்பாதிக்கலாம். அவங்க சம்பாத்தியம் அவங்களுக்கு, இவங்க சம்பாத்தியம் இவங்களுக்குன்னு வச்சுக்கிறது கூட உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்கான். அப்போ ஒர்க் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆணும் பெண்ணும் சமம், சொத்துரிமை, கல்வியுரிமை, திருமணத்தில் உரிமை, பெண் சுதந்திரம் போன்ற பல விடயங்களை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. பெண்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் வழங்கியிருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தை எனக்கு மட்டுமல்ல பொது புத்தியில் பெண்களுக்கு நேர் எதிரான மார்க்கம் என்று பரப்பப்பட்டிருப்பது எனக்கு பெரும் வலியை தந்தது. அந்த வலியோடு இன்னும் சில விடயங்களை தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடிய போது பல ஆச்சரியங்கள் நிறைந்திருந்தது. உலக சாதனைகளை தொகுத்து வெளியிடும் கின்னஸ் புத்தகம் 2005ஆம் ஆண்டில் தமது 50வது பதிப்பை வெளியிட்டது. அதில் வெளியிடப்பட்ட ஆதாரத்தின்படி உலகில் அதிகம் வளரும் மார்க்கம் இஸ்லாம் என்று கூறியிருக்கிறது. இதைவிட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் 5இல் 4 பேர்
பெண்கள் தான் என்கிறது அல்மேக் புக் ஃபேக்ட். அல்மேக் புக் ஃபேக்ட் மட்டுமல்ல, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள இஸ்லாமிய கல்வி மையத்தில் யாசிர் சுலைமான் ஆய்வு செய்து மே 17, 2013 வெளியிட்ட அறிக்கையில் பெண்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் இவை. இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்வாக கருதப்படும் குடும்பம் மற்றும் சமூக உறவுகள், கண்டிப்பாக ஒழுக்க பண்புகள், நீதிமுறை, பகுத்தறிவு, ஆன்மீகம் மற்றும் இறைவேதத்தின் தன்மைகள், மேற்கத்திய கலாச்சாரத்தின் தடையற்ற பாலியல் உறவு கொள்கைகள், பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை புறந்தள்ளிவிட்டு அதன்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டுள்ள பெண்களின் பார்வைகள் இவை. யுவானி ரிட்லி, சண்டே எக்ஸ்பிரஸின் செய்தியாளர். 2001 செப்டம்பர் 11 நடந்த அமெரிக்க இரட்டை கோபுர குண்டுவெடிப்பில் ஒசாமா பின் லாடனை பேட்டியெடுக்க சென்ற பிரிட்டன் பெண்மணிதான் யுவானி ரிட்லி. அமெரிக்க கூட்டு கொலைக்காரர்களின் உளவாளி என்று 2001 செப்டம்பர் 28 கைது செய்து பிறகு 10 நாட்களில் அக்டோபர் 8 விடுதலை செய்யப்பட்டார். 10 நாட்கள் தாலிபான்களுடைய நடவடிக்கையை கூர்ந்து கவனித்த அவர், தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் தன்னிடம் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்பது அவருக்கு வியப்பாக இருந்துள்ளது. இஸ்லாத்தையும் குரானையும் தேடி படித்து 2003 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக லாரன் பூத், இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த டோனி பிளேயரின் மனைவி செரி பிளேயரின் சகோதரிதான் லாரன் பூத் என்பவர். இவர் தந்தை கிறித்துவர், தாய் பமிலா சுமித் யூதர். பாலஸ்தீனத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற லாரன் பூத் பாலஸ்தீன பெண்களின் அமைதியான பண்புகளால் கவரப்பட்டு 2010 அக்டோபர் 23 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெண்களின் ஹிஜாப் உடையை அணிந்து கொண்டு நிகழ்ச்சியில் தோன்றி இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு இங்கிலாந்தின் பல அமைப்புகள் அவர் மீது குற்றச்சாட்டு கூறின. அக்குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் 2010 நவம்பர் 3 தி கார்டியன் பத்திரிகை மூலம் அதற்கு பல பதிலடிகளை அவர் கொடுத்தார். கிறிஸ்டின் பெக்கர், ஐரோப்பியாவின் புகழ்பெற்ற MTVயின் நிகழ்ச்சி தொகுப்பாளர். இவருடைய தைரியமான செயல்பாடுகளுக்கு இரும்பு மங்கை என்று MTV விருது வழங்கியது. இவரும் 1995 தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். ஜான் கேம்ப், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் காவல்துறை அதிகாரியாக இருப்பவர். 2012 ஏப்ரலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். காவல்துறை பணிக்கு ஹிஜாப் அணிந்தே பணிக்கு செல்கிறார். டயாம்ஸ், ராப் இசை உலகில் கனவு கன்னியாக கொண்டாடப்பட்டவர் டயாம்ஸ். 1999 தமது 19வது வயதில் முதல் ராப் இசையை வெளியிடப்பட்ட முதல் 2009 வரையில் சரியாக 10 ஆண்டுகள் புகழின் உச்சியில் இருந்தார். திடீரென்று 3 ஆண்டுகள் அவரை பற்றி எந்த செய்தியும் இல்லை. இந்த நிலையில்தான் 2012 அக்டோபர் மாதம் தொலைக்காட்சியில் தோன்றிய போது பிரான்ஸ் நாடு அதிர்ச்சிக்கு உள்ளானது. ஏனென்றால் அவர் இஸ்லாமை உடை அணிந்து தொலைக்காட்சியில் தோன்றினார். இஸ்லாத்தின் உடை பிரான்ஸ் நாட்டில் தடை விதித்து இருந்தது. உலகின் புகழ்பெற்ற பெண்கள் இஸ்லாத்தை தேடி ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இவர்கள் யாரும் உடல் முழுவதும் உடை அணிந்திருந்ததால் அவர்களுக்கு மூச்சு திணறல் வந்ததாகவும் எங்கேயும் இஸ்லாம் தங்களை அடிமைப்படுத்தியதாகவும் கூறவில்லை. மாறாக அவர்களே இவ்வுலகிற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாருங்கள். உலக வாழ தகுதியற்ற நாடுகளில் ஏமன் நாடும் ஒன்று. அடிப்படை வசதிகள் கூட மக்கள் அல்லாடும் நிலையில் யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ஆண் பெண் சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாடுகளில் ஏமனுக்கு கடைசி இடம். அடிப்படை உரிமைகள் இல்லாத ஏமன் நாட்டில் பெண்களின் நிலை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நாட்டில் இழிவான சூழல் இருந்த நேரம். 3 குழந்தைகளுக்கு தாயான பிறகு ஏமன் நாட்டின் பெண்களுக்காக போராடியது மட்டுமல்ல, 7 பேருடன் சேர்ந்து விமென்ஸ் ஜேர்னலிஸ்ட் வித்தவுட் செயின்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி தனது வலிமையான எழுத்துக்களை கொண்டு அவர்கள் கல்வி கற்க வேண்டும், விடுதலை பெறவும் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது அவரின் தோழி தொலைபேசியின் வழியே ஒரு செய்தியை சொன்னால் அவளுக்கு அச்செய்தியை கேட்ட அவரால் நம்பவே முடியவில்லை. அக்டோபர் 7, 2011 அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற அந்த பெண்மணியை ஏமன் மக்கள் இப்படியெல்லாம் அழைக்கிறார்கள். இரும்பு பெண்மணி, புரட்சியின் தாய், ஏமனுக்கு கிடைத்த புதிய ராணி ஷீபா என்றெல்லாம் அவரை கூறுகிறார்கள். நோபல் பரிசை நெகிழ்வுடன் பெற்றுக்கொண்டு இது அரேபிய பெண்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அறிவித்த அந்த பெண்ணிய போராளி தவக்குல் கருமான். பெண் அங்கங்களை வெட்ட வெளிச்சமாக எழுதும் தஸ்லிமா நஸ்ரின் பெண்ணியவாதியா அல்லது பெண்களின் உரிமைக்காக போராடிய தவக்குல் கருமான்
பெண்ணியவாதியா என்கிற பார்வையை உங்களுக்கு விடுகிறேன். குரானில் அத்தியாயம் 24:31 வசனத்தில் சொல்லியிருப்பது, உங்களது உடலை உங்களது உரித்தானவர்களுக்கு மட்டுமே காண்பிக்க வேண்டும் என்கிறது. தவிர என்ன உடை அணிய வேண்டும் என்பதை பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தற்போது சர்ச்சைக்கான அந்த புகைப்படத்தில் உள்ள பெண்கள் அவரவர்கள் விருப்பப்படியே உடையை அணிந்துள்ளார்கள். கதிஜா அவர்களின் சர்ச்சைக்கான புகைப்படத்தை தஸ்லிமா நஸ்ரின் ட்விட்டரில் பதிவு செய்து பதிவிட்ட அந்த பதிவுக்கு, தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை புரியாமல் தமிழ்நாட்டின் 30 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஏஆர் ரகுமானையும் தங்கை கதிஜாவையும் விமர்சித்த தமிழ்நாட்டின் புரட்சிகர பெண்ணியவாதிகளுக்கு இயற்கையின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.